Hello friends, நான் வந்துட்டேன். My B3 Ads அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் தமிழ்நாடு கவர்மெண்டால முடக்கப்பட்டிருக்கு. ஸோ அதோட ஓனரான My B3 Ads ஓட ஓனர் வந்துட்டு சத்யா ஆனந்தன் நேற்று நைட்டு குண்டு கட்டா வந்துட்டு அரெஸ்ட் செய்யப்பட்டிருக்காரு. என்னடா அரெஸ்ட் செய்யப்பட்டிருக்காருன்னா ஏதாவது தப்பு பண்ணியிருக்கணும் இல்லையா அப்படின்னு கேட்டாங்கன்னா எஸ், அவர் தப்பு பண்ணியிருக்காரு. இந்த My B3 Ads பண்றதுக்கு முன்னாடி பல வகையில மக்களை வந்துட்டு முறைகேடு பண்ணியிருக்காரு, ஏமாத்திருக்காரு அப்படின்ற ஒரு கேஸ் அடிப்படையில் சீட்டிங் கேஸ் அடிப்படையில் வந்து அவர் அரெஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கு வந்துட்டு இன்வெஸ்டிகேஷன் இப்போ போய்கிட்டு இருக்கு. ஸோ என்னடா சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ், இவருக்கு எதிராக எத்தனை பேர் வந்துட்டு அகைன்ஸ்டா கேஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 700 பேர். ஒருத்தர் 2 பேர்ல 700 பேர் இவருக்கு அகைன்ஸ்டா வந்துட்டு நாங்க பாதிக்கப்பட்டிருக்கோம் இவருனால அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் கொடுத்துருக்காங்க. இதோட அடிப்படையில தான் வந்துட்டு தமிழ்நாடு போலீஸ் வந்துட்டு இந்த ஒரு சத்யானந்தன் மேல வந்துட்டு கேஸ் ஃபைல் பண்ணி ஸோ இவரை இப்போ அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன விஷயங்கள் 700 பேர் இவருக்கு அகைன்ஸ்டா கேஸ் கொடுத்துருக்காங்கன்னா என்ன அவர் அப்படி பண்ணியிருந்தாரு, இதுக்கு முன்னாடி என்னென்ன மாதிரி சீட்டிங்ஸ் எல்லாமே நடந்திருக்கு அப்படின்றது தான் இதுல பார்க்க போறோம். ஸோ இதோட தொடர்ச்சியா வந்துட்டு My B3 Ads அப்படின்ற ஒரு விஷயம், இவரோட பஞ்ச் டைலாக் என்ன அப்படின்னாக்கா, எங்ககிட்ட 60 லட்சம் பேர் வந்துட்டு எங்களோட கஸ்டமர்ஸா இருக்காங்க அப்படின்றது. பட் என்னோட கேள்வி இதுல என்னன்னா, இப்போ நம்ம இருக்கிற யூஸ் பண்ணிட்டு இருக்க இந்த யூடியூப் இருக்குல்ல, அதோட பேரண்ட் கம்பெனியான கூகுள்ல கூட 60 லட்சம் பேர் இருக்க மாட்டாங்க எம்ப்ளாய். ஆனா இவர்கிட்ட 60 லட்சம் எம்ப்ளாயிஸ் இருக்காங்கன்னு சொல்றாங்க. அதே போல ஃபேஸ்புக், மெட்டா பிளாட்ஃபார்ம், மெட்டாவோட பேரண்ட் கம்பெனி, அதுல கூட 60 லட்சம் பேர் இருக்க மாட்டாங்க எம்ப்ளாயிஸ். ஆனா அதுக்கும் மீறி இவர் கையில வந்து 60 லட்சம் மக்கள் இருக்காங்க அப்படின்றது சொல்லியிருக்காரு. இது உருட்டா உண்மையான்றது தெரியல, அது ஆனவனுக்கு தான் வெளிச்சம். கூகுள்ல ஃபேஸ்புக்ல வேலை செய்யறவங்களை விடவே இவர்கிட்ட அதிகமா வேலை செய்யறாங்களாம். இது எந்த வகையிலன்றது தெரியல. சரி, அது ஒண்ணு இருக்கட்டும். இதோட தொடர்ச்சியா இந்த சீட்டிங்க்கு அப்புறமா இந்த My B3 Ads இருக்கு இல்லையா, இது எப்படி உருவாயிருக்கு, ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கிற பிசினஸ் மாடல் என்ன அப்படின்றத டீட்டெயிலா பார்க்க போறோம் இந்த ஒரு வீடியோல. இது My B3 Ads உண்மையா பொய்யா, உருட்டா இல்லைன்னா இதுவா அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்க போறது கிடையாது. இது எக்ஸாக்ட்லி ஆக்சுவல் என்ன இருக்கோ அதை தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ வாங்க, எதுக்காக இவர் அரெஸ்ட் செய்யப்பட்டிருக்காரு, இவர் மேல வைக்கப்பட்ட அந்த 700 பேர் வந்து என்ன மாதிரி ஒரு குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்க, இந்த My B3 Adsன்றது இவர் எப்படி உருவாக்குனாரு, இதுக்கு அவர் பணம் எங்க இருந்து வந்தது அப்படின்றது தான் இந்த டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் தான் உங்களோட ஏபி அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ இது போல புது புது அப்டேட்ஸும் நீங்களுமே தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷத்துக்குள்ள 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணணும்னா தான் நம்மளோட மென்ஷன், அதுக்கு உங்களோட சப்போர்ட் வேணும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப்ன்ற விஷயம் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் எங்கிருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த My B3 Ads அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தலாம். இந்த My B3 Ads ஓட 2 டேரக்டர்ஸ் இருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் வந்துட்டு சத்யானந்தன், ஸோ செகண்ட் வந்துட்டு விஜய் ராகவா. ஸோ இந்த 2 பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த My B3 Ads வரதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் இந்த சத்யானந்தன் முறைகேடு பண்ணியிருக்காரு. என்ன விஷயம் அப்படி பண்ணியிருக்காருன்னா, 2019 ஒரு V3 ஆன்லைன் டிவி அப்படின்ற ஒரு விஷயத்த வந்துட்டு ரன் பண்ணியிருக்காரு ஆன்லைன் மூலியமா. அந்த ஒரு டிவில வெறும் ஆடா போட்டு தருவாங்க. ஸோ அதுலயுமே வந்துட்டு இந்த மாதிரி மக்கள்கிட்ட இருந்து பணத்தை வாங்கி அதை வந்துட்டு நம்ம பார்க்கணும், சந்தா நீங்க கட்டணும், சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பலாயிரம் காசுகள் ஒருத்தர்கிட்டயுமே வாங்கி ஒரு பல்க் அமௌண்ட் வாங்கி அதுக்கப்புறமா அந்த சேனலை க்ளோஸ் பண்ணிட்டு அதோட கையோட வந்துட்டு My B3 Adsன்றது ஓபன் பண்ணாரு. இதுதான் இதோட சுருக்கம். ஸோ இப்படிதான் My B3 Ads வந்து ஒருத்தர்கிட்ட இருந்து ஏமாத்தி பணத்தை வாங்கி அதுக்கப்புறமா அந்த சேனலை வந்துட்டு க்ளோஸ் பண்ணி அதுக்கப்புறமா ஒரு அப்ளிகேஷனை உருவாக்கிட்டார். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஒரு ரீசன். சரி, இந்த My B3 Adsன்றது ஒரு விஷயம் என்ன ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் எங்க இந்த ப்ராப்ளம் ஆரம்பிக்குது அப்படின்னா, இந்த My B3 Ads அப்படின்றது ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் வந்துட்டு மக்களுக்கு எப்படி பணம் போகுது, ஆடு பார்த்தா பணம் போகுது. ஒரு நாளைக்கு 2 மணி நேரத்துல இருந்து 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஆடு பார்த்தா உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் உங்க பேங்க் அக்கௌண்ட் விழும். இதுதான் ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர். இது வெளிப்படையா இருக்குது. ஆனா இதுக்குள்ள இருக்கிற விஷயங்கள் பல வகையில ஸ்கேமா இருக்கு. அது ஒன்னொன்னா சொல்ல வரேன். ஸோ இந்த ஒரு அமௌண்ட், ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் இந்த மக்களுக்குன்றது போகுது. அதுக்கு வந்துட்டு மெம்பர் வைஸ் இருக்கு. பிஎம்னா பேசிக் மெம்பர், எஸ்எம்னா சில்வர் மெம்பர், ஜிஎம்னா கோல்டு மெம்பர், சிஎம்னா க்ரௌன் மெம்பர். இந்த மெம்பர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பணமும் அதிகரிக்கும், கொடுக்குற அதாவது அவங்க சம்பாதிக்கிற பணமும் அதிகரிக்கும். அதே போல அவங்களுக்கு ஒரு ஹெர்பல் ப்ராடக்ட்ஸும் கொடுப்பாங்க. மாத்திரை, சிரப், ஆயில்மெண்ட் இதெல்லாம் கொடுப்பாங்க. இதோட ப்ராடக்ட்டும் அதிகமாகும். ஸோ இவங்க இதை வித்துமே மக்கள் காசு வாங்கிக்கலாம். அதே போல ஆடு பார்த்துமே இவங்க காசை சம்பாதிச்சுக்கலாம். 2 வகையில இவங்களுக்கு பணம்ன்றது வரும். சரி, இப்போ இந்த ஆடு விஷயத்துக்கு முதல்ல வரணும். இந்த ஆடு விஷயத்துல ஒவ்வொருத்தரும் ஒரு நாளைக்கு 2 மணி நேரத்துல இருந்து 5 மணி நேரம் ஆடை பார்க்கணும். இந்த ஆடு எல்லாமே இன்டர்நேஷனல் ஆடா,
இல்ல நேஷனல் ஆடா அப்படின்றது பார்த்தோம்னா இல்லை, எல்லாமே ஹைப்பர் லோக்கல் ஆட்ஸ். அதாவது இந்த தைலம் கம்பெனி, தேங்காய் எண்ணெய் கம்பெனி, அதுக்கப்புறமா அங்க இருக்கிற ஏதாச்சும் ஒரு லோக்கல் பிராண்ட் சோடா கம்பெனி இருக்கும், அந்த கம்பெனில ரெஜிஸ்டர் ஆகி இருக்கா இல்ல அவனுங்களே ஏதாச்சும் ஒரு கொட்டாக்குள்ள போட்டு கம்பெனி ரன் பண்றானுங்கன்னா தெரியாது. ஒரு பேரை போட்டு அது என்ன விஷயம், என்ன ஆடு அப்படின்றது கொடுத்து அதை நம்ம பார்த்தோம்னா பணம் அப்படின்றது. அப்படி ஹைப்பர் லோக்கலா இருக்கிற கம்பெனிகள் எப்படி அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு காசு செலவு பண்ணுவாங்க? அப்படி செலவு பண்ணி அந்த ஆடை நம்ம பார்க்கறோம்னா அந்த ஆட்ல இருக்கிற ப்ராடக்டை நம்ம வாங்குவோமா? இது ரெண்டாவது கேள்வி. ஓகேங்களா? அந்த ஆடை வாங்கிட்டு அவன் கொடுத்துட்டான்பா, ஒரு 5000 10,000 கொடுத்தா அந்த ஆடை வந்து மைவி3 ஆட்ஸ்க்கு கொடுத்துட்டான். மைவி3 ஆட்ஸும் நான் யூஸ் பண்றேன், நான் பாக்குறேன். அந்த ஆடை நான் பார்த்துட்டு நான் போய் அதே இடத்துல அந்த பேரை சொல்லி ஒரு சோடா வாங்குவேனா, இல்ல ஒரு தைலம் வாங்குவேனா, ஒரு தேங்காய் எண்ணெய் வாங்குவேனா? கிடையாது. அப்படி இருக்கிற நேரத்துல அப்ப எப்படி அந்த மேனுஃபேக்சர் ஆன அந்த கம்பெனி எப்படி இவங்களுக்கு நம்பி கொடுப்பான்? அதுவும் ஹைப்பர் லோக்கல்ல இருக்கும், எப்படி ஆடுக்கு செலவு பண்ணுவான்? இதுவே அந்த ஆட்ஸ் எல்லாமே இன்டர்நேஷனல் லெவலில் பென்ஸ், BMW, டாடா இந்த மாதிரி பெரிய பெரிய பிராண்ட்ஸோட இதுவா இருந்ததுன்னா சரி இவங்க கிட்ட இருந்து வாங்குறாங்க, இவங்க வந்து மக்கள் பாக்குறாங்க அப்படின்றது சொல்லலாம். பட் எல்லாம் ஹைப்பர் லோக்கல் பிசினஸ் எப்படி இவங்களுக்கு பணம் கொடுத்து இது பண்றாங்க அப்படின்றது கேள்வி. இவங்களுக்கு எப்படி இந்த பணமும் வருதுன்றதும் ஒரு கேள்வி. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்தது ஆயுர்வேதிக். இப்போ இந்த ஆயுர்வேதிக் அப்படின்ற ஒரு விஷயம் இந்த ப்ராடக்ட்ஸை விற்கிறாங்க. ஒரு மெம்பர்ஷிப் ஏற்ற மாதிரி அதோட ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த ஒரு இன்க்ரீஸ் ஆகும்போது வந்துட்டு இது மக்கள் வந்துட்டு வேற ஒருத்தவங்க தெரிஞ்சவங்களுக்கோ ஃபேமிலிஸ்க்கோ ஃப்ரெண்ட்ஸுக்கோ கொடுத்து வித்து அதில் காசு ஆக்கிக்கலாம் அப்படின்றது இன்னொன்று ஒரு வருமானம் இந்த மைவி3 ஆட்ஸ் யூஸ் பண்ற கஸ்டமர்ஸ்க்கு இருக்கு. ஸோ மைவி3 ஆட்ஸோட கஸ்டமர்ஸ்க்கு ஒரு ப்ராடக்டை வந்துட்டு இந்த சத்யானந்தன் கொடுக்குறாரு அப்படின்னாக்கா ஆயுர்வேதிக்ல, அது என்ன மாதிரி ஆயுர்வேதிக்னா கஸ்டமருக்கே தெரியலாம். கஸ்டமர் கேட்டா கூட இது சத்யானந்தன் தான் கொடுத்தாரு, ஸோ இந்த ப்ராடக்டை வித்து நீங்களும் காசு ஆக்கிக்கலாம் அப்படின்னு சொன்னா நாங்களும் விற்கிறோம் அப்படின்ட்டு. ஆக்சுவலி ஒரு மாத்திரையோ ஒரு டேப்லெட்டையும் நம்ம விற்கிறோம்னா ஒன்று நம்ம மெடிக்கல் கடையா வச்சிருக்கணும், நம்ம இதை ஃபார்மா படிச்சிருக்கணும், இல்லைன்னா டாக்டர் வந்துட்டு நம்ம சஜஷன் பண்ணணும். அப்படி இருந்தா மட்டும்தான் அது இன்னொருத்தரும் நம்ம கொடுக்க முடியும், விற்க முடியும். மற்றபடி வேற யாருக்கும் மருந்து விற்கிறதுக்கு இங்க இதுவே இல்லை, ரைட்ஸே கிடையாது. அப்படி இருக்கிற நேரத்துல பல ஆயுர்வேதிக்ஸை இவங்க வாங்கி மக்களுக்கு வெளியில இருக்கிற மக்களுக்கு வித்துட்டு இருக்காங்க. சரி, இந்த ஒரு ஆயுர்வேதிக்கு இந்த ஒரு விஷயம் வந்துட்டு உண்மையிலே ஒரு ஒரிஜினல் கம்பெனியா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோட பின்னாடி இருக்கிற வி ஹெர்பல்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு தெரிய வருது. இந்த வி ஹெர்பல்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனியை போயிட்டு சர்ச் பண்ணி பார்த்தா அந்த கம்பெனி ஓனர் வந்துட்டு 5வது ஃபெயில். 5வது வரைக்கும் கூட படிக்காத ஒருத்தர் வந்துட்டு வி ஹெர்பல்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனியை நடத்தி அது மைவி3 ஆட்ஸோட கனெக்ட் பண்ணி இவங்களோட வி ஹெர்பல்ஸ் ப்ராடக்ட் மைவி3 ஆட்ஸ் கிட்ட கொடுத்து மைவி3 ஆட்ஸ் அவங்களோட கஸ்டமர் கிட்ட கொடுத்து கஸ்டமர்ஸ் காசு ஆகணும்னு அவங்க தெரிஞ்சவங்க கிட்ட தான் அது என்ன விற்கிறாங்கன்னு தெரியாம அதை வித்துக்கிட்டு இருக்காங்க. இதை கஸ்டமர் கிட்ட கேட்டா இது வந்துட்டு சத்யானந்தன் ஒரு டாக்டரு, ஸோ அவர் வந்துட்டு கொடுத்தாருன்னா சரியா இருக்குன்னு சொல்லிட்டு திரும்பியும் ஒரு நம்பிக்கை வைக்கிறாங்க. சரி, உண்மையிலே சத்யானந்தன் டாக்டரா அப்படின்றது அடுத்த ஒரு ட்விஸ்ட் பார்க்கும்போது ஆக்சுவலி சத்யானந்தன் இதுக்கு முன்னாடி 2019 ஒரு ஆன்லைன் இது ஒரு டிவி வச்சு ஏமாத்துறன்னு சொன்னாங்க இல்லையா? ஸோ அதே போல இவர் யூனிசெஃப் அப்படின்ற ஒரு அசோசியேஷன் வச்சிருக்காரு. அந்த அசோசியேஷன்ல பெரிய பெரிய ஆட்களுக்கு டாக்டர் பட்டம் இவர் கொடுக்கிற ஒரு தலைமையில இருந்திருக்காரு. அந்த அசோசியேஷனை பயன்படுத்தி கிட்டத்தட்ட 20 பேருக்கு ஒரு ஆளுக்குன்றதுக்காக 15 லட்சம் வாங்கி டாக்டர் சர்டிபிகேட்டை முறைகேடு பண்ணியிருக்காரு. ஸோ இந்த கௌரவ டாக்டர் பட்டம் நீ ஒரு 15 லட்ச ரூபா கொடுத்தா உனக்கு கௌரவ டாக்டர் பட்டம் தரான்னு சொல்லி 20 பேருக்கு அவர் கொடுத்துருக்காரு. இதுல ஒரு பல்க் அமௌண்ட்டும் அவர் பார்த்து ஸ்கேம் பண்ணியிருக்காரு. ஸோ அதே போல அந்த யூனிசெஃப் அசோசியேஷனை பயன்படுத்தி அவரே டாக்டரா மாத்திக்கிட்டாரு. அந்த டாக்டர் பட்டத்தோடவே மைவி3 ஆட்ஸை ஓபன் பண்ணி அங்க இருக்கிற கஸ்டமர்ஸ்க்கு நானும் டாக்டர் தான்ப்பா, ஸோ இந்த மாத்திரையை வாங்கிட்டு நீங்களும் வித்துருங்க அப்படின்ற மாதிரி சஜஷனும் பார்த்துருக்காரு. ஸோ மக்கள் வந்துட்டு அதுக்கப்புறமா தான் இவரை உண்மையிலேயே ஒரு டாக்டர் அப்படின்றது நினைச்சிருக்காங்க. பட் ஆக்சுவலி அது கௌரவ பட்டம் அவருக்கு அவரே கொடுத்துக்கிட்டாருன்னு தான் உண்மை. இது அடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. இப்போ இதோட தொடர்ச்சியா அவர் மேல என்னென்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா
இந்த வி ஹெர்பல் அப்படின்ற ஒரு கம்பெனி 5வது ஃபெயிலான ஓனர் அவர் வந்துட்டு நடத்திக்கிட்டு இருக்கிற ஒரு ஸ்கேம் வெளியே வந்தது. ஸோ அந்த ஒரு வி ஹெர்பல்ஸ் இதுக்கப்புறமா பேன் ஆகப்படும். ரெண்டாவது வந்துட்டு இதுக்கு முன்னாடி ஒரு டாக்டர் சர்டிஃபிகேட், கௌரவ டாக்டர் சர்டிஃபிகேட்டுக்கு 15 லட்சம் வாங்கிட்டு இருந்தார் இல்லையா, அந்த 20 பேருக்கு யார் யார் அப்படின்றது அந்த ஒரு சர்டிஃபிகேட் மீண்டும் பறிக்கப்படும். அதுக்கப்புறமா இந்த ஒரு ஸ்கேம் பண்ண சத்யானந்தன், விஜயராவ் அவங்க 2 பேரும் யாராவது அரெஸ்ட் செய்யப்படுவாங்க. இது ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம் என்ன, இதுக்கு முன்னாடி V3 அப்படின்ற ஆன்லைன் டிவில பல சந்தான்ற சப்ஸ்கிரிப்ஷன்ல பேர்ல நிறைய பேர்கிட்ட ஆயிரக்கணக்கில் பணம் வாங்கியிருந்தாரு இல்லையா. ஸோ அந்த பணத்தை ஏமாந்த மக்கள் இப்போ அகேன்ஸ்டா கேஸ் போட்டு இப்போ அது அடுத்த ஒரு 3வது கேஸா மாறி இருக்கு. 4வது என்ன அப்படின்னாக்கா, எந்த ஒரு பிரிஸ்கிரிப்ஷன்ஸும் இல்லாம, எந்த ஒரு நாலேஜும் இல்லாம அவங்களுக்கு இருக்கிற கஸ்டமர்ஸ்க்கு ஏமாத்தி அவங்களுடைய ஹெர்பல் ப்ராடக்ட்ஸை வித்து மற்றவங்களுக்கு அது கொடுக்க சொல்லி சஜஷன் பண்ண அந்த ஒரு இடத்துலையுமே அவர் கைது பண்ணியிருக்காரு. ஸோ 5வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஆட்ஸ் வந்துட்டு ரொம்ப தர லோக்கல்ல இருக்கிற பிராண்ட்ஸை வந்துட்டு வித்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பிராண்ட்ஸ்ல இருந்து இவங்களுக்கு உண்மையிலேயே பணம் வந்ததா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை, அதுவுமே ஒரு முறைகேடு நடந்திருக்கு. இந்த பணம் எங்கேருந்து வந்ததுன்ட்டு ஸோ அதுக்குமே வந்துட்டு ஒரு ஸ்கேம் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லி மொத்தம் 5 கேஸ் 5 பெட்டிஷன்ஸ் அவர் மேல போட்டு இப்போ அரெஸ்ட் செய்யப்பட்டிருக்காரு. இது எல்லாத்துக்குமே அது பதில் சொன்னாதான் இந்த ஒரு விஷயம் அடுத்த ஒரு கட்டத்துக்கு போகும். இதுல வந்துட்டு என்னோட கன்க்ளூஷன் என்னன்னா, இப்போ இந்த MyV3 ஆட்ஸை நம்ம யூஸ் பண்றோம்னா, நான் சேர்த்தா இன்னொருத்தர் சேர்த்து விட்டோம்னா அது ஒரு காசு வரும், ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் வந்து ஒரு காசு வரும், ஆடு பார்த்தா ஒரு காசு வரும், ஒரு 3 டைப் ஆஃப் காசு நமக்கு வருது அப்படின்றத நினைச்சு இருக்கிற எல்லாருமே நம்ம சுயநலத்துக்காக சேர்த்து விட்டுக்கிட்டே இருக்கோம். அந்த சேர்த்து விட்டதோட பணம் அவருக்கு போகுது, அதுல ஒரு பார்ட் ஆஃப் காசு உங்களுக்கு வருது. அதே போல ஆடு மூலியமாவும் உங்களுக்கு ஒரு காசு வருது, மாத்திரை வித்தும் உங்களுக்கு ஒரு காசு வருதுன்னா இது எல்லாமே அந்த MyV3 ஆட்ஸ்ல இருந்து ஸ்கேம்ல இருந்து வந்த பணங்கள். அந்த பணத்துல இருந்து உங்களுக்கு ஒரு ஷேர் தராங்க அப்படின்னாக்கா அந்த ஸ்கேம்ல உங்களுக்கு நீங்களே தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த ஸ்கேம்ல நீங்களும் பணம் சம்பாதிக்கிறீங்கன்றது தான் அர்த்தம். ஸோ நீங்களும் மற்றவங்களை ஏமாத்தி தான் அந்த ஒரு காசை வாங்கிட்டு இருக்கீங்க. மற்றவங்களை சேர்த்து விட்டு அதுல நீங்க போட்ட காசை இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சுயநலமா நீங்க மாறிக்கிட்டு இருக்கீங்கன்றது தெரிஞ்சுக்கிங்க. ஸோ இப்போ நீங்க சொல்லுங்க உங்களோட விஷயங்கள் என்ன அப்படின்னு. நான் சொல்றது உண்மையா இருந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இல்ல அதையும் தாண்டி நீங்க அந்த MyV3 ஆட்ஸுக்கு வந்துட்டு நீங்க சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு கன்க்ளூஷன் நீங்க இருந்தீங்க அப்போ அந்த மைண்ட் தாட் இருந்தால் அதுவுமே சொல்லுங்க. உங்க சைட்ல இருந்து நியாயமும் நானும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஸோ சப்போர்ட்ன்றது சொல்லுங்க. ஸோ இதுதான் இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பை பை ஏபி.